கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், கர்த்தரை நாம் பாடும் போதும், நாம் கர்த்தரை துதிக்கும் போதும், அவரை கெம்பீர சத்தத்தோடு ஆராதிக்கும் போதும், தேவனாகிய கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்தும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும், யார் யாரிருந்து நம்மை விடுவித்து ரட்சிப்பார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது சிறுமையும் எளிமையுமா இருக்கிற ஜனங்கள், நாம் சிறுமையும் எளிமையுமா இருக்கிற ஜனங்களாகிய நாம் கர்த்தரை துதிக்கும் போதும் பாடும் போதும் முதலாவது அவர் என்ன செய்வார்னா, பொல்லாதவர்களின் கைக்கு நம்மை ரட்சிப்பாராம். அதாவது நம்மை எப்போதுமே துன்பப்படுத்தி கொண்டு, வேதனைப்படுத்தி கொண்டு, நம்மை காயப்படுத்தி கொண்டு, வார்த்தைகளால் நம்மை வேதனைப்படுத்தி நம்மளை காயப்படுத்தி கொண்டுகிற அந்த பொல்லாதவர்களின் கைக்கு நம்மை என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் முதலாவது நம்ம அவரை துதிக்கும் போது ரட்சித்து விடுதலையாக்குவாராம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 109ஆம் அதிகாரத்துல வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தரை நாம் மிகவும் துதிக்கும் போது நம்முடைய ஆத்துமாவை ஆக்கினைக்குள்ளாக, அதாவது நம்முடைய ஆத்துமா மீது வீண் பழிகளை போட்டு குற்றப்படுத்தி நம்மை ஒரு குற்றத்துக்குள்ள நம்மை ஆளாக்குகிற பொல்லாத துஷ்ட மனிதர்கள் நம்மை விடுவித்து ரட்சிப்பாராம். நாம என்ன செய்யணும்னா, கர்த்தரை துதிக்க வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 35ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, கர்த்தரை நாம் மிகவும் துதிக்கும் போது, அதாவது சிறுமையும் எளிமையும் ஆனவனை கர்த்தர் கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பாராம். அதாவது நம்ம சிறுமையும் எளிமையான ஜனங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை முழுவதுமாய் அபகரிக்க நினைக்கக்கூடிய, நம்ம எளிய பிள்ளைகள்கிட்ட ஏதாவது கொஞ்சமா இருக்குதோ அதை பிடுங்கி கொண்டு போகும் என்று நினைக்கிற பொல்லாத மனிதர்களிடம், பொல்லாத சத்துருக்களிடம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சிப்பாராம். அப்ப தேவனாகிய கர்த்தர் நாம பொல்லாத மனிதர்களிடம், நம் மீது வீண் பழிகளை போடுகிறவர்களும் குற்றம் சுமத்துகிறவர்களிடம், நம்மை கொள்ளையிடுகிற நினைக்கிற ஆத்துமாக்கள் மத்தியிலிருந்து நம்மை விடுவித்து ரட்சிக்க வேண்டும் என்றால், நாம் கர்த்தரை துதித்து ஆராதித்து நம்ம அவரை மகிமைப்படுத்தும் போது, இவை எல்லாவற்றிலும் தேவநாயகர் நம்மை விடுவித்து ரட்சித்து பாதுகாத்து நம்மை இரத்த கோட்டைகளை மறைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தாவே ராஜா, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவன் கைக்கு ரட்சிப்பார் என்று சொன்ன வாசித்த தியானத்தின்படியப்பா, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே எல்லா சூழ்நிலையும் உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களை எல்லா தீங்கிலிருந்து விடுவித்து தகப்பனே, பொல்லாதவர்களின் கைக்கும் எங்களை ஆக்கினைக்கு உள்ளாக்குறவர்களின் கையிலிருந்தும், அப்பா எங்களை கொள்ளையிடுகிற கைகளிலிருந்தும் தேவநாயகர் இயேசுவின் நாமத்தில் விடுவித்து ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.